எதிர்பார்த்ததை விட அதிக சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இது தேசிய அளவில் இது ஒரு L3 அளவு டிசாஸ்டராக இதை அணுக வேண்டும் என்பதுதான் மக்கள் நீதி மையத்தின் வேண்டுகோள். வெவ்வேறு வேண்டுகோள்கள் எங்களுக்கு இருக்கிறது. இப்போ மாண்புமிகு முதல்வர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக கேள்விப்படுகிறோம். அங்கே வந்து முதல்ல இங்கே என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நிதி அங்கே கேட்பது சரியாக இருக்கும் என்பதை என்னுடைய கருத்து. பற்றாக்குறை பிற்பாடு வந்ததுன்னா நம்ம சரி கட்ட முடியாது. அதனால் இங்கே வந்து அப்ரைசல் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்னும் அதிகாரிகள் செல்லாத பல கிராமங்கள் இருக்கின்றன, அங்கே அவர்கள் செல்ல வேண்டும். இது வந்து தனியாக ஒரு கட்சியோ 2 கட்சியோ 3 கட்சியோ சேர்ந்து செய்தால் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஒரு அரசு முயன்றால் செய்ய வேண்டிய கடினமான வேலை நமக்கு முன் இருக்கிறது. அதற்கு வேண்டிய உதவிகளை மக்கள் நீதி மையம் இந்த கட்சி வரையறைகளை எல்லாம் பார்க்காமல் மக்களுக்காக உதவி செய்ய யாருடனும் சேர்ந்து கைகோத்து உதவி செய்ய இங்கே வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் அந்த பொருட்களை எல்லாம் சரியாக விநியோகிக்கப்படுகிறதா என்பதை பார்க்க மேற்பார்வை செய்வோம் வந்திருக்கிறோம். அதனால் இதோட இப்போதைக்கு இன்னைக்கு எங்கே கூட வந்திருக்கிற ஒரு 60-70 லாரிகளில் 1.2 crores 1 கோடி